ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேர்ள் டுவெல் அஃபிஷியல் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, பாகிஸ்தான் ரெண்டா உடைய போகுது. அப்படின்னா பாகிஸ்தான்லேருந்து பல்சிஸ்தான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மாகாணம் புதிய நாடாக உருவாக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு எம்பி பப்ளிக்காக பேச கிடையாது. இவர் பார்லிமெண்ட்டில் 2 டேஸ்க்கு முன்னாடி பேசியிருக்காரு. அப்படின்னா உண்மையாகவே பல்சிஸ்தான் நாடு உருவாக போகுதா? வருங்காலத்தில் பாகிஸ்தான் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்திக்க போகுது? அதே மாதிரி இதுக்கு யார் முக்கியமாக சப்போர்ட்டாக இருக்காங்களா? இந்தியாவுக்கு இது இருக்காங்களா? அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கேர்ள் டுவெல் அஃபிஷியல் சேனல். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பாகிஸ்தான் 1947 இந்தியாவிட்டு சுதந்திரம் அடைஞ்சது. அதன் பிறகு 1971 பாகிஸ்தான் ரெண்டாக உடஞ்சி பங்களாதேஷ் தனியாக போச்சு. அதன் பிறகு இப்போ என்ன பிரச்சனை புதுசாக உருவாயிருக்குன்னா, பாகிஸ்தான்லேருந்து மறுபடியும் ஒரு முக்கியமான மாகாணம் தனியாக பிரிய போகுது. அதுவும் பர்டிகுலராக பல்சிஸ்தான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மாகாணம் தான். நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கணுன்னா, பாகிஸ்தானை பற்றி மொத்தம் 4 மாகாணங்கள் இருக்குது. அதுவும் பர்டிகுலராக பல்சிஸ்தான், பஞ்சாப், சிந்து, அதே மாதிரி ஹைபர் பக்துன்வாலா, இந்த மாதிரி 4 முக்கியமான மாகாணங்கள் இருக்குது. ஆக்சுவலாக இந்த 4 மாகாணங்கள் இருந்தாலும் இந்த பல்சிஸ்தான் தான் பாகிஸ்தானில் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாகாணம். அதுக்கு காரணம் அதனுடைய நிலப்பரப்பு கிட்டத்தட்ட 43% இந்த பல்சிஸ்தான் மட்டும் இருக்குது. அதே மாதிரியே இது வெறுமனே நிலப்பரப்பு மட்டும் இல்லாமல் இது வறண்ட நிலப்பகுதி, மலைகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரியே இங்கே கனிம வளங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் பாகிஸ்தானே இந்த பல்சிஸ்தான் நம்பித்தான் இருக்குது, அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் பல்சிஸ்தான் இன்னும் மிகவும் ஏழ்மையாக இருக்குது மற்ற மாகாணத்தை கம்பேர் பண்ணும்போது. ஆக்சுவலாக இங்கிருந்து நிறைய கனிம வளங்களை எடுத்துகிட்டு அங்கே மக்களுக்கு நிறைய காசு கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ரொம்ப காலமாக போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக பல்சிஸ்தான் தனி நாடாக வேணும் அப்படிங்கிறத 1947 சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து இன்னைக்கு வரை கேட்டுருக்காங்க. அது அங்கே இருக்க மக்களுடைய ரொம்ப நாள் கோரிக்கையாக இருக்குது. ஆக்சுவலாக அங்கே இருக்க மக்களை செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே இருக்க பல்சிஸ்தான் மக்களே, நாங்கள் பாகிஸ்தானோட சேர்ந்தது கிடையாது, எங்களது ஒரு தனி இனம் அப்படின்னு சொல்லி அவர்கள் இப்போவும் சொல்லிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் கவர்மெண்ட் இதை நீங்கள் தனியாக பிரிஞ்சு போறீங்க அப்படின்னு சொல்லி அப்ரூவல் கொடுத்தா பல்சிஸ்தான் அப்படிங்கிறது ஐநா சபை நீங்கள் தனி நாடாக அவர்கள் அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அதற்காக தான் இப்போ நிறைய போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லணும்னா, பாகிஸ்தானுடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட 25 கோடிக்கு மேலே இருக்குது. ஆனால் பல்சிஸ்தானில் 43% நிலப்பரப்பு இருந்தாலும் அவங்களுடைய மக்கள் தொகை ஜஸ்ட் 1.5 கோடி தான் இருக்காங்க. அதே மாதிரியே இங்கே கனிம வளம் அளவுக்கு அதிகமாக கொட்டி கிடக்குது. அதுவும் பர்டிகுலராக தங்கமும் தாமிரமும் அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே ஒரு வருஷத்துக்கு தங்கம் மட்டும் கிட்டத்தட்ட 12,000 டன் எடுக்கிறாங்க. அதே மாதிரி தாமிரம் 14,000 டன் எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே எடுத்து பாகிஸ்தான் மட்டும்தான் யூஸ் பண்ணுதான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. இதை சைனா ஒரு நூதனமான முறையில் எடுத்துட்டு இருக்காங்க. எப்படின்னா, சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக அங்கே நாங்கள் ரோடு போடுறோம், பிரிட்ஜு கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க கனிம வளம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இங்கிருந்து கனிம வளத்தை எடுத்துட்டு பல்சிஸ்தான் அப்படிங்கிற ஒரு மாகாணத்துக்கு ஜஸ்ட் 2% மட்டும்தான் ஷேரையே கொடுக்குறாங்க. பேலன்ஸ் எல்லாத்தையுமே 50% பாகிஸ்தான் வச்சுக்கிறாங்க, பேலன்ஸ் 48% சைனாவை கொடுத்துட்றாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கொடுமையான சுச்சுவேஷன் தான் இப்போ அந்த பல்சிஸ்தானில் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த பல்சிஸ்தான் அப்படிங்கிறது ஒரு தனி நாடாக வேணும் அப்படிங்கிறத அங்கே இருக்க நிறைய சின்ன சின்ன அமைப்புகள் புதுசாக எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க, ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலராக பல்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு மிக பிரம்மாண்டமான முறையில் பாகிஸ்தானை அட்டாக்கும் பண்ணிருக்காங்க. அவர்கள் முக்கியமாக நிறைய கோரிக்கைகளும் வச்சுருக்காங்க. அதாவது இங்கே இருக்க கனிம வளம் எல்லாமே எங்களுக்கு தான் சொந்தம், அதே மாதிரி எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படிங்கிறத 1970 கிட்டத்தட்ட 30 to 40 வருஷமாக போராடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவர்கள் 1970 பல்சிஸ்தான் லிபரேஷன் அப்படின்னு ஒரு அமைப்பாக தான் உருவாச்சு. ஆனால் 2000 வருஷத்துக்கு மேலே இவர்கள் பல்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படின்னு உருவாக்கி அங்கே இருக்க பாகிஸ்தான் கவர்மெண்ட்டையும் அங்கே இருக்க பாகிஸ்தானுடைய மிலிட்டரியும் அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். இந்த பல்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அதிகமாக பாகிஸ்தான் கவர்மெண்ட்டை அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக 2006 பாகிஸ்தான் இது ஒரு பயங்கரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லி முத்திரை குத்திட்டாங்க. இவர்கள் மட்டும் முத்திரை குட்டாமல் அமெரிக்கா, பிரிட்டன் இவர்கள் எல்லாருமே சேர்ந்து சர்வதேச பயங்கரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லி அவர்கள் மேலே முத்திரை குத்திட்டாங்க. இது
பாகிஸ்தானுக்கும் பலுசிஸ்தானுக்கும் ஒரு மிகப்பெரிய சிக்கலை இன்னும் அதிகரிச்சிருக்கு. ஆக்சுவலாக இவர்களின் அட்டகாசம் அதுவும் பர்டிகுலராக 2024க்கு மேலே ரொம்ப அதிகமாயிருச்சு. ஆக்சுவலாக இவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஹைவே ரோட்டில் போகிற எல்லா வாகனத்து மேலேயும் தீ வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 35 to 40 வாகனத்துக்கு மேலே 2024 தீ வச்சாங்க. அப்போ ஒரு 130 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. அவர்கள் வெறுமனே வாகனத்தை மட்டும் தீ வைக்காம தண்டவாளத்தை வந்து அடிச்சு நொறுக்கிறது, அதே மாதிரியே போலீஸ் ஸ்டேஷனை சூறையாடுறது, இந்த மாதிரி தொடர்ந்து வந்து நாச வேலைகளை தொடர்ந்து பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதனால இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பாகிஸ்தானுக்கு வந்து பார்க்கப்படுது. அதே மாதிரியே இந்த பிரச்சனை மட்டும் இல்லாம ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு மனுஷனுக்கு மேல வெடிகுண்டு வச்சு அங்க இருக்க டக்குன்னு வெடிக்க வச்சு அங்க இருக்க எல்லா மக்களையும் வந்து கொண்டு வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 to 40 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த அளவுக்கு நிறைய கொடூரமான சம்பவங்கள் அங்க அரங்கேறிட்டு இருக்கு. ஆக்சுவலா இப்போ என்ன பிரச்சனைனா, இவர்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சப்போஸ் பாகிஸ்தான் வந்து நீங்க வந்து பலுசிஸ்தான் அப்படிங்கிறது ஒரு தனி நாடா உருவாக்கிப்பா, நீங்க எங்களோட வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னா பாகிஸ்தானுக்கு எந்தெந்த முக்கியமான பிரச்சனை வரும்னா, ஃபர்ஸ்ட் முக்கியமான பிரச்சனை பாகிஸ்தான்ல இருந்து ரெண்டா பிரிஞ்சிச்சுன்னா பலுசிஸ்தான் ஒரு மிகப்பெரிய மாகாணமாயிரும், பாகிஸ்தான் வந்து ஒரு சிறிய நாடா மாறிடும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான பிரச்சனை, பாகிஸ்தான் பொருளாதாரம் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் இங்கே இருக்க எல்லா கனிம வளமுமே பலுசிஸ்தான்ல இருந்து தான் கிடைக்குது. அப்படின்னா அவர்கள் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க. அது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. அதே மாதிரியே பாகிஸ்தானோட சைனா வந்து எதற்கு இவ்வளோ வந்து நம்ம கூட நெருங்கி இருக்காங்கன்னா, முக்கியமான காரணம்னா இந்த பலுசிஸ்தானில் அதிகமான கனிம வளம் இருக்குது, அதை எல்லாத்தையும் நம்ம எடுக்கணும், நிறைய காசு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இங்கே இருக்காங்க. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான காரணம் பாகிஸ்தானில் இருக்கிறதுக்கு இந்தியாவை அட்டாக் பண்ணுறதுக்கு அவர்களை வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து குறைக்கிறதுக்காகவும் முக்கியமாக பண்ணிட்டுருக்காங்க. சப்போஸ் இந்த பலுசிஸ்தான் வெளியே வந்துருச்சுன்னா பாகிஸ்தானுக்கு வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய சிக்கலை சைனா மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்னொரு முக்கியமான பிரச்சனை, பாகிஸ்தானுக்கு வந்து இன்டர்நேஷனல் லெவலில் பெரிய லெவலில் ஒரு மதிப்பே கிடையாது. யாராவது உதவின்னு கேட்டால் கூட கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு படு மோசமாக வந்து எல்லா மேலேயும் பகையை வச்சுருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பிரச்சனை, எல்லாரும் சொல்கிறாங்க இந்த பலுசிஸ்தானுக்கு வந்து இந்தியா வந்து மேபி ஹெல்ப் பண்ணுதான்னு கேட்டால் நிச்சயமாக நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி பாகிஸ்தான் வந்து சரௌண்டிங்கில் இருக்க எல்லா நாட்டு மேலேயும் பகைச்சு வச்சுருக்காங்க. அதுவும் பர்டிகுலராக ஆப்கானிஸ்தான் ஆகட்டும், சின்ன சின்ன கண்ட்ரி எல்லா கண்ட்ரி மேலேயும் பகைச்சு வச்சுருக்காங்க. ஒருவேளை அவர்கள் ரெண்டாக பிரிஞ்சுட்டாங்கன்னா அலோகதியாக இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஒருவேளை பாகிஸ்தான் வந்து ரெண்டா உடஞ்சிச்சுன்னா வருங்காலத்தில் ஏசியன் கண்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய சிக்கலில் பாகிஸ்தான் வந்து தவிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது காலம் வந்து ரொம்ப தூரம் போகாது, அது கூடிய விரைவில் நடக்க போகுது. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.